அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2% தனிவட்டியும் பாடத்தலைப்பில் பயிற்சி 2.4 5வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 5. ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 16,500 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 12,935 உயரும்? ஒரு தொகை, அதாவது 16,500, இதைத்தான் நாம் அசல் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த அசலானது குறிப்பிட்ட ஆண்டுகளில் 13% வட்டி வீதத்தில் ரூபாய் 22,935 உயருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 22,935 என்பது மொத்த தொகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த மொத்த தொகையிலிருந்து தனிவட்டி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தனிவட்டி ஃபார்முலாவில் அசல், தனிவட்டி, வட்டி வீதம் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆண்டுகள் கிடைச்சிரும். கணக்கில் கொடுக்கப்பட்ட தகவல்களை ஒவ்வொன்றா எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல அசல் P = ரூபாய் 16,500. அடுத்தது வட்டி வீதம். வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்மால் லெட்டர் R = 13%. காலம், நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காலம் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. அசலை காட்டிலும் அதிக மதிப்பாக இருந்தால் அது கண்டிப்பாக மொத்த தொகை அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். மொத்த தொகை ரூபாய் 22,935. அசலும் தனிவட்டியும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. மொத்த தொகையில் அசல் மைனஸ் பண்ணிட்டோம்னா தனிவட்டி நமக்கு கிடைச்சிரும். மொத்த தொகைக்கான ஃபார்முலா, மொத்த தொகை கேபிட்டல் லெட்டர் ஏல எடுத்துக்கலாம். A = P + I. நமக்கு தனிவட்டி மட்டும்தான் வேணும். தனிவட்டி I = மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணிக்கணும். மொத்த தொகை 22,935. அதில் அசல் 16,500 மைனஸ் பண்ணிடலாம். 22,935 16,500 மைனஸ் பண்ணணும். 5 3 4 12 6 போயிடுச்சுன்னா 6,435. இப்போ தனி வட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். I = ரூபாய் 6,435. தனி வட்டி கண்டுபிடிச்சா தான் நம்ம ஆண்டுகள் கண்டுபிடிக்க முடியும். தனி வட்டிக்கான ஃபார்முலா முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். தனி வட்டி I = PNR/100. நமக்கு தனி வட்டி தெரியும், இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 6,435. அசல் தெரியும் 16,500. ஆண்டுகள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ N அப்படியே இருக்கட்டும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13% /100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ இப்போயே கூட கேன்சல் பண்ணிட முடியும். நம்ம கண்டுபிடிக்கப்பட வேண்டியது மட்டும் சமக்குறிக்கு ஒரு புறமாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லா மதிப்புகளையும் சமக்குறிக்கு ஆப்போசிட் அனுப்பிடணும். இடதுபுறமாக ஆல்ரெடி 6,435 இருக்குது. பெருக்கல்ல இருக்கிற இந்த 2 மதிப்புகளும் சமக்குறிக்கு ஆப்போசிட் போகும்போது வகுத்தலில் போயிடும். 165 × 13. 6,435 13ஆல் வகுத்து கொள்ளலாம். 6,435 ÷ 13. 4 13. 4 12 மிச்சம் 1, ஒரு நாள் 4 அளவுனுச்சு. 4 13 52. 64 52 போயிடுச்சுன்னா 12. ஒரு நம்பர் இறக்கி எழுதணும். 123. 10 × 13 130 இருக்கும். ஸோ 9 முறை இருக்குது. 9 3 27, மீதி 2, 1 9 9 9 2 11. கழிச்சோம்னா 6 கிடைக்கும். ஒரு நம்பர் இறக்கி எழுதுனா 65. 65ல் எத்தனை முறை 13 இருக்குன்னா 5 13 65. ஆகவே 6,435 13ஆல் வகுக்கும்போது 495 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 495 165ஆல் வகுத்து கொள்ளலாம். 495 165ஆல் வகுக்கும்போது 3 முறை இருக்குது. 5 3 15 மிச்சம் 1, 6 3 18 18 1 19 மிச்சம் 1, 1 3 3 3 1 4. வகுக்கும்போது 3 முறை இருக்குது.
ஆகவே காலம் n ஈக்குவல் டு 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் 16,500 என்ற தொகையானது 22,935 மாறும். பயிற்சி 2.4 6வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.